நீ முதல்ல சொல்லிருந்தீனா என்கிட்ட டம் டிம்னு அடி வாங்காமையாவது இருந்திருப்பியா? என்ன அடிக்காத அல்லி. சாக்குரா, நான் தான் அல்லி. என்னை எதுவும் பண்ணாத. நான் சாக்குரா. ஒரே இடத்துல எத்தனை சாக்குராவா? ஆண்டனாவோட ஷேப் பார்க்கவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. போட்டோல இருக்கிற மாதிரியும் இருக்கு. பாத்தியா, நான் சரியான பூச்சியை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அது நருட்டோ. எனக்கு என்னமோ இது வேற பூச்சின்னு தான் தோணுது. ஆனா ஏன் அப்படி சொல்ற? இவ்வளவு பெரிய பூச்சியை வச்சு நாம என்ன பண்றது? மோப்பம் பிடிக்கிறதுக்கு இதை கூட்டிட்டு போனா நம்ம கூண்டோட மாட்டிப்போம். 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பனி பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இப்படி உட்கார வச்சு என்னோட மண்டையில பனிக்கட்டையெல்லாம் எதுவும் போட்டுற மாட்டீங்களே? இல்ல பாறாங்கல் எதுவும் போட போறீங்களா? எதுக்காக நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? டானிஷி, சந்தேகப்படுற மாதிரி 2 பேரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுல ஒருத்தர் இவருதானா? ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது ஆமா சார். ஆமா சார், எல்லாரும் என்ன கிரேட் ஜிராயான்னு சொல்லுவாங்க. ஆனா போய் இவங்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே. நருட்டோ, நீங்க எழுந்துட்டீங்களா? ஏய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்பவே ஓடி போ சொன்னேன்ல. நானும் உங்களை போலவே எதிர்த்து போராடி முட்டாளாக போறேன். திரும்பவும் ஒரு பூனையை பிடிக்க தான் நாம போகணுமா? இது ஒரு சாதாரண டி ரேங்க் மிஷன். எனக்கு விருப்பம் இல்ல. ஊர்ல யாராவது வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு போங்க சென்சை, ப்ளீஸ். பிடிக்கலனா எங்க கூட வரணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இது உச்சிஹாவோட தப்பா சொல்லிட்டேன். இது என்னோட மிஷன். என்ன சொன்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சு. எந்த பூனை பாக்குறதுக்கு தவளை மாதிரி இருக்கும். இத போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை பூனைன்னு நினைச்சிரும். அது பேசுறது உங்களுக்கு புரியும். முதல்ல இத கொடுத்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காதே. நான் இத போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும். நீ பாக்க பயங்கர கியூட்டா இருக்க சாஸ்கே. சாஸ்கே, இத போட்டுக்கிட்டா நிஞ்சா கேட்ஸ் கிட்ட நம்மளால பேச முடியும்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அப்படின்னா நிக்கோமாட்டோ கூட சண்டை போடணுங்கிற அவசியமே கிடையாதே. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம். சாக்குரா கிட்ட பேசினா கூட அவளே பண்ணுவா. மியாவ் சாக்குரா. உன்னோட திமிர் இருக்கே, உன் மூஞ்ச உடைக்கணும். உன்னோட வாய் தான் உனக்கு எதிரின்னு நினைக்கிறேன். மியா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியில். இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையா? மியாவ். நாங்க புது பூனைங்க. மியாவ். இது உங்களுடைய பரிசுக்கான நேரம். என்ன யோசிக்கிறீங்க? தாராளமா வந்து விளையாடுங்க. மியாவ். தும்மல் வந்துருச்சு. ஃப்ரண்ட் கேட் வழியா போக முடியலன்னா என்ன பேக் கேட் வழியா ஓடிட வேண்டியதுதான். ஏன்னா நான் தான் ஒரு நெஞ்சாவாச்சே. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up. இங்க யாரா பிளாஸ்டிக் பாட்டில வச்சது? பிளாஸ்டிக் இயற்கைக்கு நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? போச்சே. இந்த ஷோவோட உண்மையான ஸ்டாரான நருட்டோ உசுமாக்கியை நீ சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வராத. இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. நருட்டோ, அவரும் நம்மோட டீம்ல ஒரு மெம்பர் தான். எனது இந்த தாத்தா ஒரு நிஞ்சாவா? எனக்கு தெரிஞ்சு இவரே நமக்கு போதுமானவரா தான் இருக்கணும். என்னையும் நீங்க தான்
தான் கூப்பிட்டீங்களா? வெல் நீ தான் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனா நான் கேட்டது ஒண்ணு, ஆனா அவங்க ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆபத்து விளைவிக்கிற மாதிரி எதுவுமே என் கண்ணுல படலையே. கேப்டன் ஹயாமா எதிரிகளுடைய கால் தடம் தெரியுதான்னு நம்மள தேட சொல்லிருக்காரு, மறந்துட்டீங்களா? எதிரிகள் இருந்ததுக்கான தடையுமே இங்க இல்ல. ஆமா, அது உண்மைதான். ஒரு நிமிஷம், நீங்க தான் வேலையே செய்யலையே. சாப்பிடுறதுக்கு மஷ்ரூம் எடுத்துட்டு வந்துட்டு பேசுற பேச்ச பாரு. பிடிச்சு தர்றியா? இல்ல, தர முடியாது. வாவ்! அட பரவாயில்லையே. உண்மையாவே சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. நான் போய் நம்மளோட படுக்கை எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வர்றேன். நான் இவரை ஏன் கூப்பிட்டேன்னு இப்ப புரியுதா? இவர் நம்ம கூட இருக்கிறது நல்லதுதான். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற மீனை புடிச்சதே நான் தான். தூங்கி வழியாத. போதும், நிறுத்துங்க. நான் தூங்குறத நீங்க எப்ப பாத்தீங்க? கேப்டன், ஏதோ ஒண்ணு இங்க சரியில்லை. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் ஹிடன் லீஃப சேர்ந்தவ. என்னோட பேரு ஹயாமா. இங்க இருந்து உயிரோட திரும்ப போயிடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அந்த மேகம் பார்க்கறதுக்கு அப்படியே நருட்டோ மாதிரியே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற மேகம் சாஸ்கே மாதிரியே இருக்கு. ரீச்சிங்கிற நம்மளோட ஒரு ஜொனியின ஹிடன் லாக் வில்லேஜ் பிடிச்சு வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அந்த குனோயிச்சிங்கிற ஸ்பை அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கா. ஆமா ஹனாரே, அவளை விடுவிச்சா ரீச்சியை விடுவிக்கிறதா லாக் வில்லேஜ் நம்ம கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. அதாவது அவளை என்னால நிச்சயமா அனுப்பவே முடியாது. நேரடியா சண்டை போட்டு ஹினாட்டாவை கூட்டு வருவோம். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அவங்க எல்லாரும் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாங்கிறத நீ சொல்லு. எதுவுமே இல்லாமலாடா இவ்வளவு நேரம் யோசிச்சேன்.